ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்கள் சூப்பரான அரிசிமா உருண்டை தான் செய்ய போகிறோம். நாங்கள் இதை உருண்டை செய்கிறதுக்காக வேண்டி அரிசி வறுத்து தான் நாங்கள் அதை மாவாக்கி எடுக்கிறோம். அரிசி வறுக்க போக்கில் இதுக்கு கொஞ்சமாக மிளகும், அடுத்தது இதில் ஏலக்காவும் நாங்கள் சேர்த்திக்கொள்கிறோம். இதை நல்லாவே வறுத்து அரைச்செடுக்கிறேன். எனக்கு இந்த அரிசிமா உருண்டையை நினைக்க போக்கில் எங்களோட பழைய கிராமத்து வாழ்க்கையும் எங்களோட வாப்பம்மாட செருப்பு சத்தமும் தான் நினைவார. இன்னமும் இவ்வளவு காலம் ஆகியும் வாப்பம்மாவை மறக்கவே இல்லை. வாங்க இப்போ எப்படி இந்த அரிசி உருண்டையை செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கொள்ளணும். திருகின தேங்காய், இதை நல்லா திருகி எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் சீனி. இந்த தேங்காயில் நாங்கள் வறுத்து வச்சுக்கிற அந்த அரிசி மாவை சேர்த்துக்கொள்வோம். இப்போ அடுத்தது உங்களுக்கு கைக்கு வந்த மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. நானும் கொஞ்சம் சீனி சேர்த்திக்கிறேன். இப்போ உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சீனியெல்லாம் சேர்த்த போக்கில் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்திக்கோங்க. அடுத்தது சுடு தண்ணியை இதுக்கு நல்லா ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது உம்மா தான் செஞ்சேன், நான் செய்யலை. அதுதான் நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு தந்திக்கிறேன், பார்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டாக இருக்கும் இது. இப்போ இதை நல்லா சின்ன சின்ன போல்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. உம்மா செய்ய போக்கில் நான் இதை கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டேன், அவ்வளோதான் நான் செஞ்ச வேலை. பாருங்கள், கொஞ்சம் தேங்காயும் திருகி கொடுத்தேன். இப்போ இதை நல்லாவே போல்ஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு அரிசி மாவு உருண்டை. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களைய சந்திக்கிறேன். உண்மையிலேயே ஒரு நேரத்தில் பசியை நல்லாவே போக்கக்கூடிய ஒரு சாப்பாடுன்னு சொல்லுவேன். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் அரிசி வறுத்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்டாக இருக்கும். பாய்.